வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதும், நாளைக்கு நிஃப்டியில் எக்ஸ்பைரி இருக்குல்ல, நாளைக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், எந்த லெவல் வரைக்கும் போய் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஃபால் தான் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். நம்ம ரெண்டு டைரக்ஷன்லாம் அந்த வீக்லி அனாலிசிஸ்ல வச்சுக்கலாம். இந்த வாரத்தோடது ஃபாலாக தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகே. அதோட டார்கெட்டும் கூட வீக்லி அனாலிசிஸ் ஃப்ரைடேவா சாட்டர்டே நினைக்கிறேன், சாட்டர்டே போஸ்ட் பண்ண வீடியோவில் தெளிவா டவுன் சைடில் இது வரைக்கும் மார்க்கெட் இந்த வாரம் போகலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் பர்ஃபெக்டாக மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீக்குக்கான டார்கெட் என்ன அப்படிங்கிறதும் தெரியும். ஓகே. இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி இருந்துச்சு, நம்ம எதிர்பார்த்தது மாரி தான் டவுன் ட்ரெண்ட். மார்னிங்கே இந்த டைரக்ஷன் ட்ரேட் பண்ணும்போதே இது வரைக்கும் தான் லெவலாக வச்சிருந்தோம். இது வரைக்கும் இன்னைக்கு கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது ஒன் சைட் டைரக்ஷன் ஒரு சின்ன அப் ட்ரெண்டும் இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் 23,450 வரைக்கும் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத நிப்டியில லெவலாக வச்சிருந்தோம். பட் அதையும் தாண்டியே நிப்டி இன்னைக்கு போயிருக்கு. ஓகே. ஸோ மார்னிங்கே டெலகிராம்ல கொஞ்சம் இதான் ஓகே. இது 10:30க்கா இது ஓகே. இது பப்ளிக் டெலகிராமோட பப்ளிக் குரூப்ல கொஞ்சம் போஸ்ட் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. 10:30 தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துடுச்சு. பட் ப்ரீமியம் குரூப்ல ஆல்ரெடி ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். 9:50க்கெல்லாம் இதான் லெவலா போஸ்ட் பண்ணியிருந்தேன். சேம் தான். ஸோ இதை தான் மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் லேட்டா பப்ளிக் குரூப்லையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த இந்த ரேஞ்சில இருந்து ஒரு சின்ன அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு மேல மார்க்கெட் போகாது. ஓகே. இந்த ரேஞ்சுக்கு மேல போகாது. தொடர்ந்து டவுன் சைட் ட்ரெண்ட் தான். எது வரைக்கும்னா 23,450 வரைக்குமே கண்டிப்பா இது வரைக்கும் இந்த ரேஞ்ச் அப்படியே ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறத நம்ம லெவலாக ஷேர் பண்ணியிருந்தோம். அது பர்ஃபெக்டா இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்திருக்கு இல்ல. ஸோ அந்த ரேஞ்சு நம்ம இங்க இருந்து ஒரு இது வரைக்கும் போய் டெஸ்ட் பண்ணலாம்னு போட்டிருந்தோம். பட் ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ண போயிருக்கு. நம்ம கொடுத்திருந்த அதே லெவல கரெக்டா எக்ஸாக்டா அதுக்கிட்டே போய் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ரிஜெக்ஷன், ப்ராப்பரான ரிஜெக்ஷன். ஓகே. ஒரு நம்ம சின்ன அப்சைடு எதிர்பார்த்தோம் இது வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைடு எதிர்பார்த்தோம். ஸோ அது வந்து இங்க இருந்து திரும்பாம இது வரைக்கும் வந்த நிஃப்டி வந்து அப்படியே அப் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ஷன் டார்கெட்டை நோக்கி வந்திருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட்லாம் நெகட்டிவா இருந்தது. அதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ஃபால் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இன்னைக்கு வச்சிருந்தோம். நம்ம அடுத்த லெவல் சப்போர்ட் வரைக்குமே இன்னைக்கு மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டா ஃபால் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே டைரக்ஷன்ல தான் இன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அது பார்த்துடலாம். ஓகே. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி வேற இருக்கு நிஃப்டியில. நாளைக்கு எக்ஸ்பைரி, நாளைக்குமே மார்க்கெட் பியரிஷா தான் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். இது ஒன் டே டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ப்ராப்பரான ஒரு பிரேக் டவுன் நடந்திருக்கு இல்ல. நம்ம ஏற்கனவே இந்த சேனல் ஒரு சின்ன சப்போர்ட் இந்த பேட்டர்ன் இருக்கிறத பார்த்துருக்கோம். இங்க ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட். அதை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ஜோனையும் பிரேக் பண்ணா மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஃப்ரைடே க்ளோசிங்ல ஒரு சின்ன அவுட் சைட்ல க்ளோசிங் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ப்ராப்பரான பிரேக் டவுன் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இப்பவும் கூட இதை பிரேக் பண்ணி வெளியே வந்திருந்தாலும் கூட மார்க்கெட் வந்து ஒரு ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன்ல தான் வந்து செட்டில் ஆயிருக்கு. ஓகே. ஏற்கனவே இந்த ஜோன்ல பல தடவை சப்போர்ட் வந்துருக்கு. So இதுல சப்போர்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்கு, இதுல ரிஜெக்ஷன் பல தடவை நடந்திருக்கு. ஓகே. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஜோனா தான் பார்க்க முடியுது. ஓகே. இதை அப்படியே டிரா பண்ணிடலாமா? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஜோன்ல தான் நிப்டி இப்போ செட்டில் ஆயிருக்கு. இந்த 23,370 இந்த ரேஞ்சில் தான் செட்டில் ஆயிருக்கு. இதுலயும் கூட ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஓகே. ஸோ பட் இருந்தாலும் மார்க்கெட்ல நாளைக்கு ஃபால் வர்றதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி. அது என்ன டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இதுதான் சொன்னேன்ல, இங்க சப்போர்ட் இருக்கா, இதை பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ இதுல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி மேல போயிருக்கு. இதுல வந்துட்டு மறுபடியும் மேல போயிருக்கு. ஸோ இதுலயும் கூட ஒரு சின்ன ரிவர்சலை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. ஆனா அது பெரிய அளவுல சஸ்டெயின் ஆகுற ரிவர்சலா இருக்காது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ எப்படி என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஆஹ் பார்த்துக்கலாம். இதுல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இதுல அப்படியே சைடுல டிராவல் ஆகி ஒரு சின்ன கரெக்ஷன் டுவர்ட்ஸ் இது வரைக்கும் வேணா மேல மேக்ஸிமம் போகலாம். 23,450 வரைக்கும் போகலாம். இதுல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுல இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இதையும் பிரேக் பண்ணி நாளைக்கு மினிமம் 23,260 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மார்க்கெட் வர்றதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. ஓகே. ஸோ இதுல இருந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் இது வரைக்கும் வேணா வரலாம். 23,450 வரை 5 வரைக்கும். இதுல இருந்து பிரேக் டவுன் கொடுத்து அப்படியே டவுன் ஃபால் ஆகி இதையும் பிரேக் பண்ணி 23,257 வரைக்கும் 265 வரைக்கும் மார்க்கெட் வந்து நாளைக்கு இனிஷியலா ஃபால் ஆகலாம். ஓகே. ஒருவேளை எல்லா குளோபல் கியூஸும் ஸ்ட்ராங்கா நெகட்டிவா இருந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்கான பேரிஷ் ட்ரெண்ட் இருக்கும் பட்சத்துல
இந்த ஃபால் தொடர்ந்து இது வரைக்கும் கூடவே வரலாம். 23,125 வரைக்குமே ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம ரெண்டு டார்கெட் வச்சுக்க போறோம். ஒன்று வந்து 23,265லையும், அதுக்கு அடுத்த டார்கெட் 23,125லையும். ஓகே, ஒரு நல்ல ஃபால் வரும் பட்சத்துல இது வரைக்கும் வரும். மற்றபடி இது வரைக்குமா அட்லீஸ்ட் முடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தி. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுப்போம். ஒருவேளை அப் ட்ரெண்ட் வருது, மறுபடியும் இந்த யூஎஸ் யூரானோட நியூஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு அப்படிதானே. இப்போதைக்கு அந்த நியூஸை நம்ம நெகட்டிவாவே எடுத்துப்போம். ஏன்னா இடையில பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் நம்ம ப்ராப்பரான ஒரு சைன் ஆஃப் நடக்கிற வரைக்கும் இடையில வரக்கூடிய எல்லா நியூஸுமே ஒரு ஜஸ்ட் ஒரு மனிப்புலேஷனா தான் எடுத்துக்க முடியும். ஓகே, எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடையாது. பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் டெம்பரரியான அப்சைட் ட்ரெண்ட் தான் கொடுக்கும், ஒரு ப்ராப்பரான ஒரு சைனிங் நடக்காத வரைக்கும். ஓகே, ஸோ ஒருவேளை மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் வந்து லைட்டா ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுக்குதுன்னா, அதான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் போகலாம். ஓகே, ஃபர்தர் அப்சைட் வரணும்னா இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணணும். ஓகே, ஸோ 23,465. ஸோ நம்ம மார்க்கெட் அப்சைடை நோக்கி நாளைக்கு போச்சுன்னா நம்ம எது வரைக்கும் ட்ரேட் எடுக்கலாம்னா இது வரைக்கும் தான் எடுக்கலாம். 23,455. அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல செட்டில் ஆகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ரிஜெக்ஷனை கொடுத்துச்சுன்னா, ஒரு ப்ராப்பரான நல்ல ரிஜெக்ஷன் ஒரு ஒரு 2-3 கேண்டில் வந்து 5 மினிட்ஸ்லயோ இல்லை 3 மினிட்ஸ்லன்னா ஒரு 5 கேண்டில் கொடுத்துச்சுன்னா, ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம தைரியமா இது வரைக்கும் ட்ரேட் பண்ணி போகலாம். ஓகே, அப்படி இல்லாம ஒருவேளை இத பிரேக் பண்றதுக்கு ஏதாவது அட்டம் பண்ணுதுன்னா, அது மறுபடியும் ஒரு டெம்பரவரியான ஒரு அப்சைடுக்கு எங்க வரைக்கும் எடுத்துட்டு போலாம்னா இந்த லைன் வரைக்குமே 23,685 வரைக்குமே முடியும். ஓகே, ஸோ இது வரைக்குமே போகலாம். இங்க இருந்து மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு பெரிய அப் ட்ரெண்டு எதுவும் கிடையாது. நியூஸ் பேஸ் பண்ணி ஏதாவது இம்பாக்ட் வந்துச்சுன்னா நம்ம இந்த ரேஞ்சை வாட்ச் பண்ணணும். இந்த ரேஞ்சில இருந்து பிரேக் அவுட் நடந்து அதை ஹோல்ட் பண்ணிச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 23,550யும் அதுக்கு மேல இது வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு மேல எந்த அப் ட்ரெண்டும் கிடையாது இப்போதைக்கு. ஓகே, கிடையாது. இதுதான் என்னோட வியூ. என்னோட வியூ வந்து இப்போதைக்கு டவுன் சைடு தான். நான் இந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆகும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறேன். ஓகே, இதுதான் ஃபாலோ ஆகும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வழக்கம் போல லைவ் அப்டேட்டுக்கு டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் லைவ் அப்டேட் லெவல்ஸ் கிடைக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வியூவில் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோவும் இமீடியட்டாக வந்து ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ.